கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள்ள பிரியமானவர்களே, சுவிசேஷத்தின் சம்பவங்கள் என்கிற தொடர் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். தொடர்ந்து ஓமைகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திராட்சை தோட்டத்து ஓமை. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திராட்சை தோட்டத்து ஓமை என்கிற அந்த செய்தி மூலம் நீர் எங்களோடு இடப்படணும். அன்பு தகப்பனே, நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை எல்லாம் நாங்கள் காணவும் அறியவும் எங்களுடைய கண்களை நீர் இன்னும் பிரகாசிக்க பண்ண வேணும். உம்முடைய கரங்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆசீர்வதியும். நீர் எங்களோடு இடப்படும். எங்களுடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியா அனுக்கிரகம் செய்யும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். நாங்கள் குமாரனை நிராகரிக்கிறவர்களாக அல்ல, குமாரனை அண்டிக் கொள்ளுகிறவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். செய்தி ஆசீர்வாதமாக்கி தாரோம் இயேசுவின் நாமத்தில். மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம் 33 43 வரையும். வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொண்டார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டி கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி போட்டார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்து எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அருமையானவர்களே, இந்த திராட்சை தோட்டத்து ஊழியக்காரர் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை ஒரு மனுஷனுக்கு குத்தகையாக கொடுத்து அந்த எஜமான் போயிட்டு வரும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, அடுத்து நீங்கள் அந்த பருவ காலத்தில் கனி கொடுக்குற காலத்தில் கனிகளை வாங்கிட்டு வரும்படி ஆட்களை அனுப்புகிறார். அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்தவங்களை பிடிச்சி அடித்து கொலை பண்ணி போடுறாங்க. ஏன்னா அப்புறம் நிறைய பேர் அனுப்புகிறார். மறுபடியும் அவங்களுக்கு அதே காரியத்தை செய்கிறாங்க. கடைசியாக அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, 38 வசனத்தில், தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒரு சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி அந்த குமாரனை. அப்போ இந்த இடத்துல குமாரன் என்று சொல்லப்படுவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கனி கொடுக்க வேண்டிய திராட்சை தோட்டத்தில் கனி இல்லாமல் அங்கே காணப்படுது. இல்லாவிட்டால் அந்த கனியை அவங்க கொடுக்கலை. அப்போது கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்னா எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்குற வாழ்க்கை, நல்ல பலன்களை நாம் கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அப்போது இந்த குமாரனை அவங்க நிராகரிக்கிறாங்க. குமாரனை நம்ம நிராகரிக்கக்கூடாது. ஏன்னா குமாரன் தான் பாவத்துக்கு பரிகாரி, சாபத்துக்கு பரிகாரி, மரணத்துக்கு பரிகாரி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் நமக்காக சாபமானார்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். கலாத்தியர் 3:13 படிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக சாபமாகி. 2 கொரிந்தியர் 5:21 படிக்கிறோம், அவர் நம்மை நீதிமான்களாக்குவதற்காக நமக்காக பாவமாகி பாவமானார் என்று எழுதப்பட்டிருக்கு.
நம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்கும்படி இயேசு மரணத்தை ருசி பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக கிறிஸ்து நமக்காக பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டார், பாடுபட்டார்னு சொல்லி எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். பாளையத்துக்கு புறம்பே, அதாவது எருசலேமில் சிலுவையில் அறையப்படலை, எருசலேம் அவரை வேண்டான்னு சொல்லி ஓரங்கட்டிடுச்சு. எருசலேமுக்கு வெளியே இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? அறையப்பட்டார். இந்த ஓமையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்னு சொன்னால், அந்த யூதர்கள் இல்லாவிட்ட அந்த ஆபிரகாமின் வம்சத்தார் இரட்சகரை நிராகரிக்கிறாங்க. பிலாத்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை பிலாத்து கேட்குறான், வருஷந்தோறும் பண்டிகை நாட்களில் நான் உங்களை ஒரு ஆளை விடுதலையாக்குறது வழக்கமாக இருக்குல்ல, அப்போ யூதருடைய ராஜா என்று சொல்லப்படுகிற இவரை நான் விடுதலையாக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த யூதர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவனை சிலுவையில் அறையும். அப்போ யாரை விடுதலையாக்கணும்? எங்களுக்கு பரபாசை விடுதலையாக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பரபாஸ் யார்? அவன் திருடன். அந்த வருடத்தில் அவன் திருடனாக இருந்ததுனால அவனை பிடிச்சி என்ன செஞ்சுருக்காங்க? ஜெயிலில் போட்டிருக்காங்க. அப்போ யாரை எதிர்பார்க்குறாங்க பாருங்கள். யார் வேண்டாம், யார் வேணும். அப்போ அவங்க எந்த அவங்களுடைய என்ன மனநிலை அவங்களுக்கு இருக்குது, அவங்களுடைய மனப்பான்மையை பாருங்கள். இரட்சகர் எங்களுக்கு வேண்டாம், எங்களை கெடுக்கிறவன் அழிக்கிறவன் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு வெளிச்சம் வேண்டாம், எங்களுக்கு இருள் போதும், எங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வேண்டாம், எங்களுக்கு சாக்கடை தண்ணி போதும் அப்படின்னு சொன்னது மாதிரி இருக்குது இல்லையா? எங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் வேண்டாம், கெட்டுப்போன சாப்பாடு எங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. அப்போ அவங்க வாயை திறந்து அப்படி சொல்கிறாங்க. இந்த ஓமையிலையும் இயேசு சொல்கிறார். 38ஆம் வசனத்தில், தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டி கொள்ளுவோம் வாருங்கள். 39ல் அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். இதைத்தான் எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாளையத்துக்கு புறம்பே நமக்காக பாடுபட்டார். பாளையன்றது அந்த சபைக்கு அடையாளம், இல்லாவிட்டா இஸ்ரவேல் மக்களுக்கு அடையாளம், யூத ஜனங்களுக்கு அடையாளம். அவங்க அந்த பாளையத்துக்கு புறம்பே அப்படின்னா வேண்டாம் போ, வெளியே போ அப்படின்னு சொல்கிற மாதிரி. நம்ம ஒரு நபரை வீட்டை விட்டு வெளியே தள்ளி விடுவோம் இல்லையா? அந்த மாதிரி புறம்பே தள்ளி, பாளையத்துக்கு புறம்பே தள்ளி. அப்போ இயேசு கிறிஸ்துவை தூக்கி வெளியே போடுறாங்க. இயேசுவை தூக்கி வெளியே போட்டுட்டு யாரை உள்ளே வரவே இருக்கிறாங்க பாருங்கள். எங்களுக்கு பரபாசு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை அருமையானவர்களே, வேற ஒரு இடத்துல கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிலாத்துவின் இடத்துல சொல்கிறாங்க. இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலே இருக்கட்டும், எங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும். அவங்க சொன்னது போல் நடந்துச்சு. அவங்க சொன்னது போலேயே சரித்திரத்தில் நடந்தது. கிபி 70ஆம் வருஷத்தில் ரோமர்கள் எருசலேம் பட்டணத்தை பிடிச்சு அதிலிருந்து அநேகரை கொண்டு போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கிபி 135 மொத்தமும் பட்டணத்தும் அவங்க இடித்து அதுலேருந்து எல்லாரையும் பிடிச்சி ஒவ்வொரு நாடுகளுக்கும் விற்றுட்டாங்க. அப்படி தான் யூதர்கள் முழு உலகமும் சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடிக்கப்பட்டு நம்ம இந்தியாவிலையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க குடியிருந்திருக்காங்க. கொச்சினில் கூட அவங்க யூதருடைய தெருன்னு சொல்லி ஒரு தெரு இருக்குது. அவங்களுக்கு யூதருடைய ஜெபாலயம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு முறை நானும் அந்த இடத்துக்கு கொச்சின் போகும்போது அந்த யூதருடைய ஜெபாலயத்தை நானும் போய் பார்த்துருக்குறேன். 1948ஆம் வருஷம் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே எல்லாரும் அவங்கவுங்க அந்தந்த இடத்த விட்டு அந்தந்த நாடுகளிலிருந்து புறப்பட்டு அவங்க தேசத்துக்கு போயிட்டாங்க. இதுக்கு இடையில் அவங்களுக்கு என்ன சம்பவிச்சது? ஏதோ ஒரு தேசத்தில் அவங்க குடியிருக்கும் போது 1,00,000 பேர் கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சித்திரவதை செய்யப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க, பலவிதமான துன்பங்களை அவங்க அடைஞ்சாங்க. கடைசியாக 19ஆம் நூற்றாண்டில்
அந்த டைமில் முதல் உலகமாக யுத்தம், 2வது உலகமாக யுத்தம். இந்த நாட்களில் ஹிட்லர் யூதர்களை சித்திரவதை பண்ணி ஏறக்குறைய 60 லட்சம் பேரை அவன் என்ன செய்தாங்க, விதவிதமாக சித்திரவதை பண்ணி கொண்டு பண்ணிட்டாங்க. எதுக்காக சொல்கிறோன்னு சொன்னால், அவங்க அதைத்தான் எதிர்பார்த்தாங்க. பிலாத்துட்டு சொல்கிறாங்க, இவனுடைய இரத்தப்புள்ளி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் எங்கள் சந்ததி மேலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம வாய் திறந்து பேசுகிற வார்த்தை பின் விளைவை உண்டாக்கும். பின் விளைவை உண்டாக்கும். வாயினால் பேசுகிற வார்த்தைகள் ஒரு விதையை விதைக்கிற மாதிரி. முள்ளை விதைச்சா முள்ளு தான் முளைச்சி வரும். நல்ல விதையை விதைச்சா நிச்சயமாக நல்ல பலனை நிச்சயம் கொடுக்கும். நம்ம எதை விதைக்கிறோம் என்பது முக்கியம். எதை விதைக்கிறோம் அப்படின்றது, எதை பேசுகிறோம் என்பது முக்கியம். அப்போது யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, பிலாத்துவை பார்த்து, எங்களுக்கு பரபாசு போதும், வாயை திறந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு திருடன் போதும். இந்த திருடன் யார்? யோவான் 10:10 இயேசு சொல்கிறாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கவும் பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்திருக்கிறாரு? நம்ம ஜீவன் அடையணும், நம்ம பரிபூர்ணம் அடையணும். அப்போ நம்ம நிறைவுள்ளவங்களாக மாறணும், நம்ம பரிபூர்ணர்களாக மாறணும். இதுக்குத்தான் இயேசு வந்தேன்னு சொல்கிறார். ஆனால் திருடன் யார்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். அப்போ சாத்தானுடைய வேலை கொல்லணும், அழிக்கணும், நாசமாக்கணும், நஷ்டப்படுத்தணும், சேதப்படுத்தணும், இழப்பு உண்டாக்கணும். இதை அவன் ஏதேன் தோட்டம் முதல் கொண்டு என்ன செய்கிறான், செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் இயேசு கிறிஸ்து சாத்தானை குறித்து அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை வரும். ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன், மனுஷனை கொலை பண்ணுறான், இல்லாட்டா மனுஷனை அவனுடைய ஜீவனை எடுக்கிறான், அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்குறான். அப்போ அவங்க என்ன அறிக்கை பண்ணுறாங்க பாருங்கள், என்ன பிலாத்துட்ட கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும், எங்களுக்கு இயேசு வேண்டாம். உதாரணமாக நம்ம ஒரு பிரயாணம் போயிட்டுருக்குறோம், திடீர்னு ஒரு விபத்து அங்கே நடக்குது. அந்த விபத்தில் காயப்பட்டு இருக்கிறாங்க சிலர். உடனே அந்த 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. 108 ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நேரத்தில் அந்த உதவி எதுனா, அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து அவங்க முதலுதவி பண்ணி அவங்க பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த காரியம் அவங்களுக்கு உதவி செய்யவும், அவங்கள உயிரை காப்பாற்றவும் முதலுதவி பண்ண தான் வந்திருக்கு. அப்போ அந்த அடிபட்டவர், காயப்பட்டவர், குற்றுயிராக கிடக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 108 மேலே நம்பிக்கை இல்லை, 108 ஆம்புலன்ஸில் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் அதில் ஏற மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த நபருக்கு என்ன நடக்கும்? தன்னை ரட்சிக்க வந்த, காப்பாற்ற வந்த அந்த ஆம்புலன்ஸு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அவர் குற்றுயிராக கிடக்கார். அப்போ மனுஷன் ஏற்கனவே சாத்தானால் பாதிக்கப்பட்டு, ஏற்கனவே அவன் பிறக்கும்போதே அவன் நீதிமான் ஒன்றும் கிடையாது, அவன் பாவியாகத்தான் பிறக்கிறான். ஒரு மனுஷன் இந்த பூமியில் பிறக்கிறான்னு சொன்னால் அவன் பாவியாகத்தான் பிறக்கிறான், பாவியாகத்தான் பிறக்கிறான், அவன் பாவியாக வளருகிறான். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னால் மறுபிறப்படையணும், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தான் அந்த மறுபிறப்புன்ற நிலையை நம்ம என்ன செய்கிறோம், அடைகிறோம். அல்லேலூயா. அப்போது ஒரு மனுஷன் இயற்கையாகவே குற்றுயிராக கிடக்கிற மனுஷனை போல, ஒரு சீரியஸான நிலையில் இருக்கிறவன் என்ன சொல்லுகிறான், தன்னை ரட்சிக்க வந்த, உதவி செய்ய வந்த, காப்பாற்ற வந்த அந்த ஆம்புலன்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது போல தான் ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்படும் அந்த குமாரன் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு என்ன என்ன சம்பவிக்கும்? சரித்திரத்தில் வரலாறுல நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால், கிபி 70ஆம் நூற்றாண்டில் இருந்து 1948 வரையிலும் அவங்களுக்கு சொந்த தேசமே கிடையாது, விரட்டப்பட்டார்கள், துரத்தப்பட்டாங்க, அடிமைகளாக விற்கப்பட்டாங்க, பல தேசங்களில் சிதறி போனார்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, அவங்க சொன்ன வார்த்தை தான் அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிச்சது.
நம்ம பேசுகிற வார்த்தை தான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். காலேபும் யோசுவாவும் பேசினாங்க, கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தால் நம்ம அந்த தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு பேசினாங்க. அவங்க சொன்னதும் நடந்துச்சு. மற்ற எல்லாரும் என்ன சொன்னாங்க? நாங்கள் செத்து போவோம், அந்த ராட்சதர்கள் பயங்கரமானவங்க, அவங்க நம்மளை கொண்டு போட்டுருவாங்க, நம்மளால் அந்த தேசத்தை சொந்தமாக்க முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒருத்தரும் அந்த கானான் தேசத்தில் போகலை. அருமையானவர்களே, நம்முடைய வாய் தான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குது. அதனால தான் பேசுகிற விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. காலேபும் யோசுவாவும் என்ன பேசுனாங்க? அவங்க கதை கட்டிலாம் ஒன்றும் பேசலை. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார்ல, நான் உங்களே பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டார். அப்போ அவர் சொன்னது தானே நடக்கும். அப்படி இவங்க அந்த வார்த்தையில், தேவனுடைய வசனத்தில் தன்னுடைய இருதயத்தில் பதிவு பண்ணிட்டாங்க. தேவனுடைய வசனம் இருதயத்தில் பதிவாயிருச்சு. என்ன பதிவாயிட்டு? கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் அழைச்சிருக்கார், அந்த தேசத்தில் கொண்டு போய் என்ன செய்வார்? சேர்ப்பார். அது ராட்சதர்கள் பெருசாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது. ராட்சதர் பெருசா, இயேசு பெரியவரா அப்படின்னு அப்படிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. கணக்கு பார்த்து விசுவாசத்தை வளர்த்து கொண்டாங்க, விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசினாங்க. கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தால் நம்மளை அந்த தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்னு சொல்லி சேர்ப்பார் என்று சொன்னாங்க. மற்றவங்க அப்படி சொல்லலை. போகமாட்டோம், செத்து போவோம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. செத்தே போயிட்டாங்க. அந்த கானான் தேசத்தை பார்க்கவே இல்லை அவங்க. அப்போது நம்முடைய வாயின் வார்த்தை தான் நம்முடைய எதிர்காலம். அப்போ இந்த திராட்சை தோட்டத்து ஓமையில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், இவங்க குமாரனை நிராகரிக்கிறார்கள். அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம குமாரனை அண்டிக் கொள்ளணும். சங்கீத 2ஆம் அதிகாரம் கடைசியில் படிக்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். சங்கீத 2 கடைசி, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அல்லேலூயா. அவரிடத்தில் வருகிற யாரையும், ஏன்னா அவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? ஒரு பாவியை நியாயந்தீர்த்து அக்னி கடலில் தூக்கி போடுறதுக்காக இயேசு வரல. நீ பாவி, நீ சரியில்லை, உன்னை நான் சுகமாக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்காக இயேசு வரல. உன் பாவம் பயங்கரமான பாவம், உன்னையெல்லாம் என்னால் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இயேசு வரல, ரட்சிக்கிறதுக்கு தான் வந்தார். ஒரு ஸ்திரியை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, கல்லுகளை எடுத்துக்கொண்டாங்க. ஏசு என்ன சொல்கிறாருன்னா, உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறிய கடவன். அப்போது பாவம் செய்யாதவன் சொல்லி சொல்லலை, பாவம் இல்லாதவன். அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குது. உண்மையிலேயே கல்லெறியக்கூடிய தகுதி யாருக்கு மட்டும்தான் இருக்குது? இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் இருக்குது. உங்களில் பாவம் இல்லாதவன். அந்த இடத்துல பாவமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்க ஒரே ஒருவர் யார்? இயேசு ஒருவர் தான். அப்போ யார் கல்லெறியணும்? அவர் சொன்ன தீர்ப்பின்படி கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு இயேசுவுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது, வேற யாருக்கும் தகுதி கிடையாது. ஆனால் இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து, நான் அதுக்காக வரல, கல்லெறிஞ்சு கொள்றதுக்காக நான் வரல, ரட்சிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன், இனியும் நீ பாவம் செய்யாதன்னு சொல்லி அவளை என்ன செய்கிறார்? விடுதலையாக்கி அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஸ்திரிக்கு வெறும் பாவ மன்னிப்பு மட்டும்தான் கிடைச்சதா? இல்லை. இயேசு ஓகே பண்ணியிருந்தா அந்த நேரத்திலே அவளை கல் எறிஞ்சு கொண்டிருப்பாங்க. கல்லெறிஞ்சு கொல்லணுமான எவ்வளோ கல் தேவைப்படும் பாருங்கள். ஒரு கல் போட்ட ஒரு ஆள் செத்துருவாங்களா? கல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். எத்தனை கல் அப்போ வேணும்? அப்போ எவ்வளோ சரீர பிரகாரம் எவ்வளோ வேதனை, காயங்கள். அப்போ கல்லெறிஞ்சு கொல்லணும்னா எத்தனை கல் இருக்கணும்? ஒரு கணக்கு போட்டு பாருங்கள், யோசித்து பாருங்கள். அப்போ இயேசு வெறும் பாவத்தை மட்டும் மன்னிக்கலை, அந்த கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டிய அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது சரீர பிரகாரமாக சாகாதபடியும் பாதுகாக்கிறார். வெறும் பாவத்தை மட்டும் மன்னிக்கலை, சரீர பிரகாரம் செத்து போகாதபடி மரணத்திலிருந்தும் கூட என்ன செய்கிறார்னா பாதுகாக்கிறார். இதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்கிறது. அப்போ இயேசு வந்தது எதுக்கு?
அழிக்கிறதுக்கோ கெடுக்கிறதுக்கோ இல்லை. ஆனால் யார் வேணும்னு சொல்கிறாங்க பாருங்க. எங்களுக்கு பரபாசு போதும்னு கேட்குறாங்க, வாயை திறந்து கேட்குறாங்க. அவங்களுடைய வாயின் வார்த்தையின்படியே அவங்களுக்கு சம்பவித்தது. பயங்கரமான கொடூரமான வேதனைகளை அவங்க அனுபவிச்சாங்க. முதலாம் உலக யுத்தத்துக்கும் 2ஆம் உலக யுத்தத்துக்கும் இந்த இடப்பட்ட காலங்களில் மிகவும் துன்புறுத்தப்பட்டாங்க. 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்னு சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். என்ன காரியம் தெரியுமா? அவங்க வாயில் வார்த்தையே அவங்களுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. அதனால தான் குமாரனை நம்ம நிராகரிக்கக்கூடாது, குமாரனை தள்ளி போடுவோன்னு சொல்கிறாங்க. அவங்க குமாரனை தள்ளி கொலை செய்தார்கள். 38 வசனத்தில் அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். குமாரன் வேண்டாம். அப்போ யார் வேணும்? குமாரனை உடையவன் தான் ஜீவன் உடையவன். 1 யோவான் 5:12 அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறார், குமாரனை உடையவனே ஜீவனை உடையவன். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் சொல்கிறார். அப்போ குமாரன் இல்லாதவங்களும் நல்லா தானே இருக்கிறாங்க நம்ம நினைப்போம். குமாரன் இல்லாதவங்களும் நல்லா தானே இருக்கிறாங்க. குமாரன் இல்லாதவன் அப்படின்னா சரீரத்தில் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, சரீரத்தில் அவங்களுக்கு ஜீவன் இருக்குது. ஆனால் அவங்களுடைய உள்ளான மனுஷனாய் ஆத்மாவுக்குள்ளே நித்திய ஜீவன் இல்லை. அதான் ஜீவன் இல்லாதவன். ஒருவேளை சரீரத்தில் அவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் பாருங்கள், எல்லா தப்பும் பண்ணுறாங்க, நல்லா தானே இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. அவ குடிக்கிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, கொலை பண்ணுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, வஞ்சிக்கிறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, துரோகம் பண்ணுறாங்க, நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவங்க சரீரத்தில் நல்லா இருக்காங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. சரீர ஜீவன் இருக்குது, ஆனால் அவங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. என்ன ஜீவன் இல்லை தெரியுமா? நித்திய ஜீவன் இல்லை. நரகத்துக்கு தப்பல. இன்னும் அவங்களுடைய ஆத்மா செத்தா அடுத்த செகண்ட் எங்கே போகும்? சங்கீதத்தில் படிக்கிறோம், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் என்ன செய்யப்படுவார்கள்? தள்ளப்படுவார்கள். சரீரத்தில் அவங்களுக்கு ஜீவன் இருக்குது, ஆனால் நித்திய ஜீவன் இல்லை. மரித்தால் அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்டில் ஒரு ஐஸ்வர்யவானுடைய கதையில் இயேசு சொல்லுகிறார், ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். லூக்கா 16:22 அடக்கம் பண்ணப்பட்டான் எழுதியிருக்கு. அடுத்த வசனம் என்ன தெரியுமா? பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது. பாதாளத்துக்கு போனது என்னது? அவனுடைய ஆத்மா. அவனுடைய ஆத்மாவில் நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. அதான் 1 யோவான் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அருமையானவர்களே, குமாரனை உடையவர்களாக, குமாரனை உடையவர்களாக இருக்கணும், குமாரனை அண்டிக் கொள்ளணும், அவரை முத்தம் செய்யணும்னு சொல்லி சங்கீதம் 2 கடைசியில் படிக்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆனால் திராட்சை தோட்டத்து இந்த ஓமையில் என்ன படிக்கிறோன்னா, இந்த குமாரனை வேண்டான்னு சொல்கிறாங்களாம். இவனை கொண்டு போடுவோம். பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கிறோம். பெந்தகோஸ்து நாளில் அதுக்கப்புறம் பிரசங்கிக்கும் போது அந்த யூதர்களை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பினார். தள்ளி கொலை செய்தார்களாம். குமாரன் வேண்டான்னு சொல்லி தள்ளி என்ன செய்கிறாங்க? கொலை செய்கிறாங்க. ஆனால் அருமையானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? குமாரனை அண்டிக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 2 கடைசியில் உள்ள வசனம், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்போ குமாரனை அண்டிக் கொள்ளும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னு சொன்னால், குமாரன் மூலம் பாவ மன்னிப்பு கிடைக்குது, குமாரன் மூலம் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம், குமாரன் மூலமாக மறுரூபமாக்கப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படுகிறோம், நீதிமான்களாக்கப்படுகிறோம். நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் பரிகாரம் தான் குமாரன். அல்லேலூயா. நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் பரிகாரி, அவர் தான். அதனால அவர் சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நம்முடைய நோய்க்கு பரிகாரி குமாரன் தான். நம்முடைய பலவீனத்தை அவர் சுமந்ததுனால நம்முடைய பலவீனத்துக்கும் பரிகாரி குமாரன் தான்.
நம்முடைய சாபம், முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கை, இந்த சாபத்திலிருந்து நம்ம விடுதலையாக்குறதும் குமாரன் தான். ஏன்னா அவர் தான் சாபமானார். நம்மை நீதிமானாக்கக்கூடிய வேலையும் அவர் தான் செய்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக பாவமாகி மரணத்தை ருசி பார்த்தார், சாபமானார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமேங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்தார்? அதட்டினார்னு சொல்லி நம்ம ஏத்துல படிக்கிறோம். இப்படி அருமையானவர்களே, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாக இருக்கிறான். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்ளணும். அண்டிக் கொள்வது தான் முக்கியம். அவரை பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ளணும், அவரை பற்றி கொள்ளணும். 4 சுவிசேஷத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த அவரிடத்தில் அண்டிக் கொண்டவங்க, வந்தவங்க, பற்றி கொண்டவங்க எல்லாரும் யாருன்னா, இந்த ஒதுக்கப்பட்டவங்களும் தள்ளப்பட்டவங்களும் நீ எல்லாம் தகுதியே கிடையாதுன்னு சொன்ன அந்த ஆட்கள் தான் எல்லாரும் வந்தாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் வந்த யாரையும் அவர் நிராகரிக்கலை. கானானிய ஸ்திரீனுடைய மகள் பிசாசு பிடிக்கப்பட்டு நிலையில் வந்தான். பெரும்பாடுள்ள ஸ்திரீ நோயோடு வந்தான். அப்போ உனக்கு நோய் இருக்குது, உன்கிட்ட குறை இருக்குது, அதனால் உன்னை சுகமாக்க மாட்டேன்லன்னு சொல்லலை. உனக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, அதனால் உன் மகளை சுகமாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. நீ குஷ்டரோகமாக இருக்க, அதனால் உன்னை சுகமாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவரிடத்தில் வந்த எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கிடைச்சது, சரீர சுகம் கிடைச்சது, நோயிலிருந்து விடுதலை கிடைச்சது, பேயிலிருந்து விடுதலை கிடைச்சது. அல்லேலூயா. நல்ல சாப்பாடு கிடைச்சது. 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஏன்னா அவங்க எல்லாரும் அவருடைய வசனத்தை கேட்க வந்திருந்தவங்க. அவங்கள பார்த்து சொல்கிறார், இவங்களை இப்படியே அனுப்பிட்டால் வழியில் சோர்ந்து போயிடுவார்களே, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், அவங்களுக்கு சரீரத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் விரும்பினார். அப்போ இயேசுவினிடத்தில் வர்றவங்களுக்கு வெறும் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, வெறும் சரீர சுகமாகுதல் மட்டுமல்ல, அருமையானவர்கள் நல்ல சாப்பாடும் கூட ஆண்டவர் கொடுக்குறார். சரீர பிரகாரம் அவங்க திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு நல்ல உணவும் கொடுக்குறார். ஆமென். அவரிடத்தில் வருகிறவங்களுக்கு எல்லா ஆண்டவர் அருமையான காரியத்தை தான் அவர் என்ன செய்கிறார்? கொடுக்குறார். அதனால தான் குமாரனை அண்டிக் கொள்ளணும், அவரிடத்தில் நெருங்கணும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அந்த முத்தம் செய்கிறன்ற வார்த்தை அவரோட நெருங்குகிற ஒரு வாழ்க்கை, அவரை பற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, அவரை விட்டு தூரம் போகிற வாழ்க்கை இல்லை, அவரோடு இணைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. இப்போ அவரோடு இணைக்கப்படுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். தகுதி இல்லைன்னு உணர்றது தான் தகுதியே. நீங்கள் 4 சுவிசேஷத்துலையும் படித்து பார்த்தீங்கன்னா, அவரிடத்துல வந்தவங்க எல்லாரும் பயங்கர தகுதியோடு யாரும் வரல. ஆனால் அவர்கிட்ட வந்த பிறகு தான் அவங்க தகுதியை என்ன செய்கிறாங்க? அடைகிறாங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே அருமையானவர்களே, இந்த ஓமைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். திராட்சை தோட்டத்து ஓமை என்கிற அந்த ஓமையின் மூலம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. குமாரனை நிராகரிக்கக்கூடாது. குமாரனை என்ன செய்யணும்? அண்டிக் கொள்ள வேணும். குமாரனை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். நாம் அவரோடு நெருங்குவோம், அவரை அண்டிக் கொள்ளுவோம், அவரை பற்றி கொள்வோம். அதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், விடுதலை, நன்மை எல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு உண்டாகும். நாமும் கனி கொடுக்கிற ஒரு அருமையான திராட்சை தோட்டமாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் கிறிஸ்து.